Bonjour mes amis, comment ça va? Je vais bien, merci. நான் லாஸ்ட் வீக்கு போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. அதில் புதுசாக நான் வேர்ப்ஸ் கற்றுக் கொடுத்தேன். அதை கோரிலேட் பண்ணி உங்களுக்கு நான் ப்ளாகும் போட்டிருந்தேன். அதையும் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் செக் பண்ணலன்னு நினைக்கிறேன். என்னுடைய ப்ளாகையும் செக் பண்ணிங்க. ஜோஜோ தாஸ். நீங்கள் நல்ல ஈஸியாக படிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த ப்ளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோவில் நான் ஃபுல்லாக போட முடியாது. அந்த ப்ளாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீனிங்கோட போடுறேன். அதனால் நீங்கள் நிறைய வேர்ப்ஸ் படிச்சுக்கலாம். அதே சமயத்தில் நிறைய வொக்காபுலரியும் கற்றுக்கலாம். அதனால் நீங்கள் ப்ளாகை மறக்காமல் செக் பண்ணுங்கள். வீடியோஸ் போடும் போது ப்ளாக்ஸ் போடுறேன். அப்படி இல்லாட்டினா மோஸ்ட்லி எல்லா நாளுமும் நான் ப்ளாக் போடுறேன். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய வேர்ப்ஸு கற்றுக்கலாம். பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த வேர்ப்ஸ் ER வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னேன். எல்லா வேர்ப்ஸையும் நான் வீடியோவில் போட முடியாது. அதனால தான் நீங்கள் நிறைய வேர்ப்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் நான் ப்ளாகில் வேர்ப்ஸ் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸும் ப்ளாக்ஸும் பார்க்குறதுண்டு இல்லாத ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். இன்னைக்கு நம்ம என்ன வேர்ப் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு படிக்கிறதும் ER வேர்ப்ஸ் தான், ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப் தான். ஆனால் இதில் கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்கு. அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற வேர்ப் manger, டு ஈட், சாப்பிடுதல் அப்படின்ற வேர்பை தான் நம்ம படிக்க போறோம். இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்படின்னு முடிஞ்சாலும் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஜே. இந்த ஜே இங்க ஒரு பெரிய ரோல் யூஸ் பண்ணோம். அதனால தான் அந்த ட்விஸ்டை நான் சொன்னேன். இப்போ இந்த வேர்பை நம்ம கான்ஜுகேட் பண்ண ஆரம்பிக்கலாம். manger, டு ஈட், சாப்பிடுதல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா je mange, tu manges, il mange, elle mange, on mange, nous mangeons. முதலே சொன்ன இது ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நார்மலாக நம்ம என்ன செய்வோம், AR அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ராதிகால் ஒண்டி வச்சுப்போம். நூ வர்ற இடத்துல ஒண்டி என்ன செய்யணும், நீங்க வச்சுக்கணும். இல்லாட்டினா அது மாங்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதனால நூ வர்ற இடத்துல ஒண்டி இருக்கும். அப்பதான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது மாஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அப்ப இங்க ரீடைன் பண்றதுனால அது கூட நீங்க என்ன சேர்க்கணும், ONS, நூக்கு. அப்ப நூ மாஞ்சோம் எப்படி சொல்வோம், நூ மாஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். நெக்ஸ்ட் où manger. அதுக்கு அடுத்தது il mange, elle mange. நூ வர்ற இடத்துல ஒண்டி ONS சேர்க்கும் போது மாஞ்ச்ல இருக்கிற ஏவை ரீடைன் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு ஏ கூட ONS சேர்த்து நூ மாஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இது AR வேர்பா இருந்தாலும் ஜே இங்க வருது, JAR அப்படி வருது இல்லையா? அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜே வந்ததுன்னா நூல நம்ம ஏவை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நம்ம வேற ஒரு வேர்பும் படிச்சோம். என்ன வேர்புன்னு தெரியுமா? நீங்க என்னுடைய ப்ளாகை செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது என்ன வேர்புன்னு சொல்லிட்டு செக் பண்ணி எனக்கு சொல்லுங்க. இப்போ நம்ம manger வேர்பை ரீகேப் பண்ணலாம். je mange, tu manges, il mange, elle mange, nous mangeons, vous mangez, il mange, elle mange.
இது திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அந்த நூக்கு வந்து ரீடைன் பண்ணி நீங்கள் ஓஎன்எஸ் சேர்க்கணும். அதை வந்து மறந்துடாதீங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு டெர்மினேஷன் என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறேன். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு திருப்பி சொல்ல சொல்ல தான் வந்து உங்களுக்கு அது பைஹார்ட் ஆகும். அதனால் திருப்பி நான் வந்து சொல்கிறேன். எஸ் ஓஎன்எஸ் இசட் and இதுதான் டெர்மினேஷன் இல்லையா? வேர்புக்கு இதுதான் டெர்மினேஷன். இதை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வேர்ப்ஸை வந்து ஈஸியாக கான்ஜுகேட் பண்ணிடலாம். திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. Je mange, tu manges, il mange, elle mange, on mange, nous mangeons, vous mangez, il mange, elle mange. Mangeன்ற verb பேஸ் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Je mange du fromage. Fromageன்றது சீஸ். Je mange. இங்க நம்ம என்ன எழுதுவோம்? நெக்ஸ்ட், il mange des œufs. Desன்றது எக்ஸ். il mange இங்க வந்து எஸ், அப்ப ப்ளூரல் தே. அப்ப நம்ம என்ன எழுதுவோம்? and சேர்த்து il mange des œufs அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். நெக்ஸ்ட், vous mangez à la cantine. Cantine கேன்டீன். You are eating in the canteen. அதைத்தான் vous mangez à la cantine அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இதை மாதிரி நீங்கள் வந்து சிம்பிள் சென்டென்சஸை இந்த வேர்பை வச்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினாக கேட்குறோன்னு வச்சிங்களேன். vous mangez quoi? நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோன்னு வச்சுங்க. you mange the frites. you are eating the frites. ஃப்ரீட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைட்ஸ். அப்போ you mange the frites. you mange the pâtes அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ கொஸ்டினாக கேட்கும் போது vous mangez quoi? என்ன சாப்பிட்டோமோ அதை வச்சு அந்த வேர்பை யூஸ் பண்ணி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். nous mangerons au restaurant avec nos amis. nous mangerons au restaurant avec nos amis. நாங்கள் எங்கள் நண்பர்களுடன் ரெஸ்டாரண்டில் சாப்பிடுகிறோம். we are eating with our friends in the restaurant. Next one, je mange the fruits le matin. je mange the fruits le matin. I eat some fruits in the morning. நான் காலையில் சில பழங்கள் சாப்பிடுகிறேன். Next one, tout le dimanche je mange avec mes parents. tout le dimanche je mange avec mes parents. Every Sunday I eat with my parents. எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான் என்னுடைய பெற்றோர்களுடன் சாப்பிடுகிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து சுஜே ப்ரோனோம் வந்து கொடுப்பேன். நீங்கள் வந்து அந்த மாஞ்சே வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி அந்த இடத்துல சொல்லணும். nous. நெக்ஸ்ட் vous. நெக்ஸ்ட் j'ai. Next, il, plural. Next one, tu. Last one, on. Good, super. உங்க ரெஸ்பான்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும், 100% கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுடைய ஆன்சர்ஸோட செக் பண்ணுங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து நான் வந்து மோஷே வந்து கான்ஜுகேட் பண்ணி கொடுப்பேன். நீங்கள் வந்து என்ன சுஜே ப்ரோனோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? mange. இதுல வந்து எஸ் வருது பின்னாடி. நெக்ஸ்ட் manger. இசட் வரும் பின்னாடி. mange. plural a n t வரும் பின்னாடி. mange ஏ வரும். இது எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. லாஸ்ட் ஒன் mangeons. ONS. இந்த இடத்துல மறக்காம நீங்க என்ன சேர்க்கணும்ன்றத ஞாபகம் வச்சிருக்கணும். சூப்பர். இப்போ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன். உங்களுடைய ஆன்சர்ஸோட செக் பண்ணுங்க. manger verb வந்து நல்லா நீங்க படிச்சுக்கோங்க. நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ். Dream it, wish it, and do it.